நடிகர் நாசர் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ. அதுல அவர் தக் லைஃப் படத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னோட 40 வருஷ கரியர்ல கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட படங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ் அப்படிங்கிறது தக் லைஃப். ஏன்னா 2 பெரிய நட்சத்திரங்கள், ஒரு ஸ்டார் டைரக்டர் ஒரு ஸ்டார் ஆக்டரோட நான் நடிச்சிருக்கேன். அவங்களோட நான் பல படங்கள் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் வாங்கி கொடுத்த படம் நாயகன். திரும்ப இதே டீம் தான், மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் டீம்ல நாயகன் திரைப்படத்துல அவருக்கு ஒரு நல்ல ரோல் கிடைச்சது. என்னதான் பாலச்சந்திர சார் 1980கள்ல கல்யாண அகதிகள் அப்படிங்கிற ஒரு படத்துல நாசரை அறிமுகப்படுத்தி இருந்தாலும், நாயகன் தான் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்க கொடுத்தது, ஒரு பெரிய ரெக்கக்னிஷனை கொடுத்தது. நாசர் அப்படிங்கிற ஒரு நடிகரை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு படம். அதே படத்துடைய காம்பினேஷன் மறுபடியும் தக் லைஃப் பண்றாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, மக்கள் கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இந்த படம் சரியா ஓடாதது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, இந்த படம் சரியா ஓடாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியால எதிர்மறையான விமர்சனங்கள். ஓவரா விமர்சனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஓடிடில தக் லைஃப் ரிலீஸ் ஆனோன்னே என்னுடைய நிறைய நண்பர்கள் தக் லைஃப பார்த்துட்டு, அடடா இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கே, இது ஏன் இவ்வளவு மோசமா போச்சு அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. அதனால சோசியல் மீடியாவும் தக் லைஃப் ஃபிளாப் ஆனதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சோசியல் மீடியால இந்த மாதிரி திரைப்படங்களை விமர்சனம் பண்ணி பதிவுகள் போடக்கூடிய யூடியூபர்ஸ், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாரையும் சேர்த்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. நமக்கு நாசர் சார் கிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. நீங்க ஒரு திறமையான நடிகர், பல தரமான திரைப்படங்களை நீங்க பண்ணிருக்கீங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. பல ரோல்ஸ் நீங்க லிட்டரலா வாழ்ந்திருக்கீங்க. அதை திரையில நாங்க பார்த்து கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடி அந்த படங்களை சூப்பர் ஹிட்டும் ஆக்கியிருக்கோம். ஒரு நடிகரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட ஒரு கார்ட் ஸ்ட்ரைக் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்துல மக்கள் அந்த படத்தோட தங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த கேரக்டர்ஸ் பிரதிபலிக்கக்கூடிய இமோஷன்ஸா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இமோஷன் மனசை போய் தொடணும். அப்படி தொடும் பொழுதுதான் அந்த படத்து மேல மக்களுக்கு ஒரு அபிமானம் வரும், ஒரு ஈர்ப்பு வரும்.